நான் வந்து ஒரு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சோற்றுக்கற்றாழை துறையில் இருந்துட்டுருக்கிறேன். 30 வருஷம் இருக்க வேண்டிய அளவில் என்ன செய்திகள் இருக்குன்னா, இன்னும் 300 வருடங்கள் ஆனாலும் என்னால் கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. குறிப்பாக இந்த சோற்றுக்கற்றாழைனா ஏதோ காட்டில் மேட்டில் வேலியில் அப்படி ஒரு செடி இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இல்லைன்னா இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவ பயிராக அல்லது வந்து ஒரு வணிக பயிராக நீ வளர்த்து வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நல்ல செல்வாக்கு பெற்ற ஒரு மூலிகை செடியாக இருந்தால் கூட, இன்றைக்கு நம்ம வந்து நான் வந்து இதில் ஒரு கடந்த 20 வருடங்களுக்கு முன்னாலிருந்து இந்த சோற்றுக்கற்றாழை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தணும். காரணம் என்னென்னா, அதில் அவ்வளோ அருமையான விஷயங்கள் அங்கே இருக்குது. இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தனா அவங்களுக்கு வந்து உடல்நலம், அதாவது ஹெல்த்து, அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ், அழகு சாதன பொருட்கள், பர்சனல் கேர், அதாவது தமக்கு நாமே சுத்தம் பண்ணிக்கூடிய அளவில், அப்புறம் வந்து கிளென்சிங் ப்ராடக்ட்ஸ்னு சொன்னால் இதில் வந்து நிறைய இதிலெல்லாம் நான் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதில் பேசிக்காக வந்து எல்லாருமே வந்து ஹேரு அண்ட் ஸ்கின்னுக்காகத்தான் நல்ல அருமையான ஒரு பொருள் அப்படின்னு நினைப்பாங்க. இதை கடந்து நிறைய வந்து இதில் என்னென்னா, இப்போ ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் போடுறதுல வந்து என்னென்னா ஹைலூரோனிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் வந்து அந்த மாய்ஸ்சரைசிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்காக அது என்னென்னு தெரியாது, ஆனால் அது இருக்குதுன்னு தெரியாமையே அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இதில் இருக்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், அதாவது தாவர வேதிப்பொருட்கள்னு சொல்லுவாங்க. இந்த தாவர வேதிப்பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 75 விதமான தாவர வேதிப்பொருட்கள் வந்து மிகச்சிறப்பான வேதிப்பொருட்கள். அதனால தான் இந்த சோற்றுக்கற்றாழை வந்து உலகம் பூரா எல்லா நாடுகளுமே, எல்லா பெரிய விஞ்ஞானிகளுமே இதை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணி இன்றைக்கி வந்து சோற்றுக்கற்றாழை வந்து ஒரு முக்கியமான பொருள் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து வணிக ரீதியாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது அலோவேரா பார்பாடென்சிஸ் குறிப்பிடக்கூடிய நம்முடைய நேட்டிவ் வெரைட்டி, நம்முடைய குமரி கண்டத்தில் தோன்றி நம்முடைய அந்த கண்டத்துக்கே குமரி என்கிற பேரை கொடுத்த ஒரு இது வந்து, ஏன்னா சோற்றுக்கற்றாழைக்கு இன்னொரு பேர் குமரின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டத்தில் இது அந்த செடிகள் இருந்ததுனாலேயே அந்த கண்டத்துக்கே வந்து குமரி கண்டம்னு பேர் வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த குமரி நம்முடைய நாட்டில் இருந்ததா எகிப்து, இந்த மாதிரி கிரேக்க நாடுகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து கடல் வழியுமாக வணிகமாக போகும்போது இதை கொண்டு போயிருக்கிறாங்க. இதுதான் வந்து கன்னிக்கத்தாழை ரகம். இது ஏன்னு சொன்னாக்க, இது வாழ்க்கையில் எப்பொழுதுமே பூ பூக்காத ஒரு ரகம், அதனால் இது கன்னின்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரண கற்றாழை குமரின்னு சொன்னோம்னா இதை வந்து கன்னின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன விசேஷம்னு சொன்னாக்க, இதை அறுக்கும்போது கீழால் இப்படி அறுக்கும்போது கீழால் அதாவது சோப்பாக வந்து குங்கும கலரில் அந்த மாதிரி பால் வரும், ஒரு சோப்பா சாப். சாதாரண கத்தாழையில் மஞ்சளாக பால் வர்றது போல் இதில் சிவப்பாக பால் வரும். இது வந்து என்னென்னா, இதனுடைய முட்கள் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இதை அறுத்து அப்படியே தோலோடு கூட சாப்பிட்லாம். சுத்தமாக வந்து அந்த சைடில் இருக்கிற முள் எடுத்து தோலோடு கூட சாப்பிட்லாம். கசப்பு வாடை எதுவுமே இருக்காது. இது வந்து மற்ற சோற்றுக்கற்றாழை காட்டில் இது சிறப்பான சில குணங்கள், அதாவது மருத்துவ குணங்கள் இருக்கிறனால இது நிறைய வைத்தியர்கள் வந்து எய்ட்ஸு, கேன்சருக்காக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பாருங்கள், அந்த வெரைட்டி இது வந்து ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்தது. அது யானை கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா வளமாக வந்துச்சுன்னா ஒரு இதிலுமே வந்து 2 கிலோ 3 கிலோ அவ்வளோ பெருசாக வரும். அதுவும் அறுத்தா வந்து கீழால் சிவப்பாக பால் வரும். அதையும் அங்கே இருக்கிறவங்க இதை சிவப்பு கத்தாழைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ரகம் பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொல்லிமலையிலேருந்து கொண்டு வந்த ரகம். ரொம்ப இப்போ வெயிலில் வந்து அதனால் பராமரிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது. இதுவும் அப்படித்தான். இது வந்து இது ஒரு வகையில் இது ஒரு கத்தாழை இருக்குது. இது வந்து கீழே அறுத்திங்கன்னா சிவப்பாக பால் வரும். இது வந்து வேற ஒரு இனம். ஆக எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அலோவேரா பார்பாடென்சிஸ்ங்கிற ஒரு ரகம் நம்முடைய நாட்டு சோற்றுக்கற்றாழை. அடுத்ததாக கன்னிக்கற்றாழை, நான் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய 2வது கன்னிக்கற்றாழை. இது பாம்பு கத்தாழைன்னு ட்ரைபல்ஸ் சொல்லுவாங்க. இது 3, இது 1 4, அந்த ராஜஸ்தான் வெரைட்டி 1 5. ஸோ 5 வெரைட்டியை நான் வந்து இது வந்து எடுத்து வச்சு நிறைய மருத்துவ மாணவர்கள், நிறைய வந்து ஆராய்ச்சி மாணவர்களெல்லாம் வந்து பார்ப்பாங்க. என்னுடைய பார்வையில் இது வந்து சாதாரணமாக உதட்டிலிருந்து ஆசனவாய் வரைக்கும், அதாவது லிப்ஸிலிருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை டைஜஷன் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி கொடுக்குது. உடலுக்குடைய ஜீரண கோளாறுகள், அதாவது உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸு, அதே மாதிரி அஜீரண கோளாறுகள், இந்த இப்படி என்னென்னா நம்மளோட குடல் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது மலக்குடல் சார்ந்த பிரச்சனை அத்தனைக்குமே இது வந்து தீர்வு கொடுக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கேன். சாதாரணமாக நல்லதுன்னு சொன்னால் புரியாதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த சோற்றுக்கற்றாழை எடுத்து அதை எப்படி அறுக்கணும், 24 மாதங்கள் நிறைவடைந்திருக்கணும், அப்போ தான் வந்து அதில் மருத்துவ பண்புகளெல்லாம் ஒன்று சேருது. நான் அப்போவே வந்து என்ன செய்கிறேன்னா, அந்த ஃபில்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நொங்கு மாதிரி இருக்கிறத கட் பண்ணி ட்ரைனிங் மக்களுக்கு கொடுக்குறேன். அப்போ வந்து அவங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி கற்பனை கூட பண்ணி பார்க்கல, சோற்றுக்கற்றாழை இவ்வளோ இதாவது வந்து கசப்பே இல்லாமல் இப்படி பண்ண முடியுமானா ஒன்றுமே கிடையாது.
7 முறை தண்ணியில் கழுவிட்டு 8வது முறை கல்லுப்பில் கழுவிட்டு மறுபடியும் 9, 10வது முறை 10 முறை இப்படி கழுவிட்டோம்னா அதில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. ஒரு ppm கூட அந்த மஞ்சள் பால் அலோயின் லேட்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் பால் ஒரு நச்சு பொருள், அந்த டாக்ஸிக் மேட்டர் நம்மகிட்ட உடம்புல உள்ள போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். சில பேர்த்துக்கு கிராம்பிங் பெயின் வரும், சில பேர்த்துக்கு டிசென்ட்ரி ஆகும், சில பேர்த்துக்கு தலை குளிர்ந்து போகும். இப்படியெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த மஞ்சள் பாலை சுத்தமாக கழுவி எடுக்காது. அது இயற்கை வந்து அந்த செடிக்கு பாதுகாப்பாக படைச்சிருக்குது. அனிமல்ஸ் விலங்குகள் கடிச்சேன்னா அது விட்டுட்டு போயிருங்கிறக்காக. இன்னொன்று என்னென்னா அந்த செடியில் ஒரு அற்புதமான பொருள் இந்த ஆந்த்ரோகுவானின் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து இந்த செடிக்கு பாதுகாப்பு மட்டுமில்லை, அதுவே ஒரு மருத்துவ பொருளாக, அந்த மஞ்சள் பாலே மருத்துவ பொருளாக இருக்குது. மூசாம்பரம், கரியபோளம், இரத்த போலம்னாலும் சொல்லுவாங்க. அது அப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஓகேவா? ஆக இப்படி வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு 100 ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். ரெசிபின்னு சொன்னாக்கா அதாவது உணவுப் பொருட்கள் செய்முறைகள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அல்வா செய்கிறது எப்படின்னு இதுலேருந்து செஞ்சு காட்டுறோம். ஐஸ்கிரீம் பண்ணுறது எப்படி, ஆம்லெட்டு, வடை, பஜ்ஜி, போண்டா, குழம்பு, ரசம், பொரியல் இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த ரெசிப்பியாக சொல்லி அவங்கள மத்தியில் ட்ரைனிங்லேயே அவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் பல்லு விளக்கல் ஆரம்பித்து முகம் கழுவுறதுலேருந்து சேவ் பண்ணுறதுக்கு, தலைக்கு குளிக்கிறதுக்கு, உடம்பு குளிக்கிறதுக்கு, பெடிக்யூர், மெனிக்யூர் இப்படி எத்தனை விதமாக நீங்கள் பண்ணணுமா பர்சனல் கேர் ப்ராடக்ட் அத்தனையும் செய்கிறோம். இதை தாண்டி வந்து கிளென்சிங் ப்ராடக்டாக வந்து வீடு துடைக்கிறதுக்கு, ஃப்ளோர் வாஷ் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு, ஷிங்க் வாஷ் பண்ணுறதுக்கு, கார் வாஷ் பண்ணுறது, பைக் வாஷ் பண்ணுறது, நகை ஏதாவது வாஷ் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணது போக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சமீபத்தில் நம்ம பெங்களூரில் இது நல்லா அருமையாக பண்ணிகிட்டு இருக்க மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. வாஷிங் மிஷினில் இந்த அலோவேரா ஜெல்லை பயன்படுத்தி துணியை வந்து வாஷ் பண்ணுறது. நீங்கள் எந்த டிடர்ஜென்ட் எதுவும் போட வேண்டாம், எந்த கெமிக்கல்ஸுமே போட வேண்டாம். சாதாரணமாக வந்து துணிகளை போட்டுட்டு இந்த சோற்று கற்றாழையை ஒரு துணியில் கட்டி நல்லா பை மாதிரி கட்டி உள்ளே போட்டிங்கன்னா அழகாக வந்து அதுவே கண்டிஷனராக வேலை செய்யுது. ஒரு ஜெம் இருக்காது, ஒரு பாக்டீரியா, அதுக்கு ஒரு வைரஸ் இருக்காது. அவ்வளோ தூரம் இது வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குது. அப்படி வந்து இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஒற்றை பொருள் இந்த சோற்று கற்றாழை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒன்று மக்களுக்கு ஏன் கொண்டு போய் கொடுக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து என்னுடைய முழு வாழ்நாள் பயணமாக இதை இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் கடந்த 33 வருடங்களாக இந்த துறையில் இருக்கிறேன்.